வணக்கம். 2026 பொங்கலுக்கு தமிழக அரசு என்ன பரிசு கொடுக்க போகுது? ரொம்ப முக்கியமா ரொக்க பணம் கிடைக்குமா கிடைக்காதா? இதுதாங்க கடந்த சில வருஷமா ரேஷன் கார்டு வச்சிருக்கிற எல்லார்கிட்டயும் இருக்கிற ஒரு பெரிய கேள்வி. வரப்போற இந்த பொங்கல் பரிசு திட்டம் பத்தின லேட்டஸ்ட் தகவல்கள் எல்லாத்தையும் வாங்க இப்போ ஒன்னொன்னா பார்க்கலாம். முதல்ல நம்ம எல்லாரும் மனசுலயும் இருக்கிற அந்த முக்கியமான கேள்விக்கு வருவோம். அதாவது 2026 பொங்கலுக்கு என்னதான் பரிசு? வெறும் பரிசு பொருள் மட்டுமா, இல்ல அது கூடவே போனஸ் மாதிரி பணமும் சேர்ந்து வரப்போகுதா? இப்ப நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரு சூப்பரான அப்டேட் என்னன்னா, ஆமாங்க, ஒரு வருஷ இடைவெளிக்கு அப்புறமா பொங்கல் பரிசு கூட ரொக்க பணமும் திரும்ப வரப்போகுது. இதுதான் இப்போதைய ஹாட் நியூஸ். சரி, திடீர்னு ஏது மாற்றம்? போன வருஷம் வரைக்கும் இல்லாம இருந்த ரொக்க பரிசு இப்போ எதுக்காக திரும்ப வருது? இதுக்கு பின்னாடி ஒரு சிம்பிளான காரணம் இருக்கு. அது என்னன்னா, 2026ல சட்டமன்ற தேர்தல் வருது. அந்த தேர்தலை மனசுல வச்சுதான் இந்த முடிவை எடுக்க போடுதுன்னு தகவல்கள் சொல்லுது. ஓகே, பணம் திரும்ப வருதுன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்போ அடுத்த கேள்வி என்ன? எவ்வளவு கிடைக்கும்? இதுதாங்க இப்போ கவர்மெண்ட் லெவல்ல நடந்துகிட்டு இருக்கிற ஒரு பெரிய விவாதம். கேட்கறதுக்கே ஆச்சரியமா இருக்குல்ல? ஆனா உண்மையிலேயே சில மூத்த அமைச்சர்களும் அதிகாரிகளும் 5000 ரூபாய் வரைக்கும் கொடுக்கணும்னு ரொம்பவே வலியுறுத்தியிருக்காங்களாம். தேர்தல் வருஷங்கிறதால இவ்ளோ பெரிய தொகையை கொடுத்தா நல்லா இருக்கும்னு அவங்க தரப்புல பேசப்படுது. ஆனா 5000 ரூபாய்ங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் யதார்த்தம் என்னன்னு பார்க்கணும் இல்லையா? இப்போ இருக்கிற நிதி நிலைமையில குறிப்பா மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கே மாசம் 1000 ரூபாய் போயிட்டு இருக்கு. அதனால அவ்ளோ பெரிய தொகையை கொடுக்கறது கொஞ்சம் கஷ்டம். பெரும்பாலும் பரிசு தொகை 3000 ரூபாயா இருக்கலாம்னு எதிர்பார்க்கப்படுது. ஆக 5000 ரூபாய்ன்ற எதிர்பார்ப்புக்கும் 3000 ரூபாய்ன்ற யதார்த்தத்துக்கும் நடுவுல தான் இப்போ பெரிய விவாதமே போயிட்டு இருக்கு. இறுதி முடிவு இன்னும் எடுக்கப்படல. இந்த 3000 5000 ரூபாய் விவாதத்தை சரியா புரிஞ்சுக்கணும்னா நாம கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக் போகணும். அதாவது கடந்த சில வருஷங்களா பொங்கல் பரிசு எப்படியெல்லாம் மாறி வந்திருக்குன்னு பார்த்தா இந்த வருஷத்தோட முக்கியத்துவம் நமக்கு நல்லாவே புரியும். இந்த டைம்லைனை பாருங்களேன். 2021 தேர்தல் சமயம் அதிமுக ஆட்சியில 2500 ரூபாய் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் திமுக ஆட்சிக்கு வந்ததும் அந்த தொகை 1000 ரூபாயா குறைஞ்சது. போன வருஷம், அதாவது 2025ல ரொக்க பணமே இல்லாம வெறும் பரிசு பொருட்கள் மட்டும்தான். இப்ப பாருங்க, மறுபடியும் தேர்தல் நெருங்குற 2026ல ரொக்க பரிசு திரும்ப வருது. இதுல ஒரு பேட்டர்ன் தெரியுதா உங்களுக்கு? சரி, இந்த பணக்கணக்கெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அது எவ்வளோன்னு முடிவு பண்ணட்டும். ஆனா அந்த பரிசு பையில என்னென்ன பொருட்கள் உறுதியா இருக்கும்னு இப்ப பாத்துரலாம். பணம் எவ்வளோன்னு தான் குழப்பமே தவிர பரிசு பையில என்ன இருக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்ல. வழக்கம் போல பொங்கல் வைக்கிறதுக்கு பச்சரிசி, சக்கரை, அப்புறம் ஒரு முழு நீல கரும்பு, இது மூணும் கண்டிப்பா இருக்கும். இது நாம சொல்றதில்ல, கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் காந்தியே இத உறுதிப்படுத்தியிருக்காரு. பொங்கல் பரிசு தொகுப்புகள் எல்லாம் ரெடியா இருக்கு, சீக்கிரமே விநியோகம் தொடங்கும்னு அவரே அதிகாரப்பூர்வமா சொல்லிருக்காரு. சரிப்பா, எல்லாம் ஓகே. இதெல்லாம் எப்போ கிடைக்கும்? ஃபைனல் அனௌன்ஸ்மெண்ட் எப்போ வரும்? அத சொல்லுங்க முதல்ல. அதுதானே உங்க அடுத்த கேள்வி. இந்த தேதியை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஜான்வரி 10. பொங்கலுக்கு முன்னாடியே, அதாவது ஜான்வரி 10ஆம் தேதிக்குள்ள பரிசு பொருட்களையும் சரி, அந்த ரொக்க பணத்தையும் சரி எல்லாருக்கும் கொடுத்து முடிக்கணும்னு அரசு டார்கெட் வச்சிருக்காங்க. ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. நாம இவ்ளோ நேரம் பேசினது எல்லாமே நமக்கு கிடைச்ச தகவல்களை வச்சுதான். இறுதி முடிவெடுக்க வேண்டியது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தான். இன்னும் 2-3 நாள்ல அவர்கிட்ட இருந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரலான்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இறுதி முடிவு இன்னும் சில நாள்ல தெரிஞ்சிடும். 500 ரூபாய்ன்ற கோரிக்கை ஜெயிக்குமா, இல்ல 3000 ரூபாய்ன்ற யதார்த்தம் ஜெயிக்குமா? இதுல எது நடக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? வாங்க, அதிகாரப்பூர்வ அறிவிப்புக்காக நாமளும் காத்திருப்போம்.